சாரி மாப்ள. நானும் என் பொண்ணும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. கனகா பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும்ல. ஆனா பாருங்களேன், என் பொண்ணு எப்படியோ பேசி உங்கள ஆட வச்சிருக்கா. வந்து உட்காருங்க. இங்க நானே ஆடி போய் தான் நிக்கிறேன். ஏன் மாப்ள இப்படி சொல்றீங்க? என்னாச்சு? பணத்தை கொடுத்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குனீங்களா? இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பணத்தையும் கொடுத்தாச்சு, டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியாச்சு. அப்புறம் வேற என்ன பிரச்சனை? என் லாயரை மீட் பண்ண ஆண்டி. டிவோர்ஸ் கேஸ் முடியிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லியிருக்காங்க. என்னை பத்தி ஏதாவது தப்பா நியூஸ் வந்தாலோ, என்னால வேற பிரச்சனை வந்தாலோ, டிவோர்ஸ் தராம இழுத்தடிப்பாங்கன்னு சொல்றாங்க. என்ன மாப்ள சொல்றீங்க? நீங்க தான் அவங்க கேட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஆண்டி, பணம்லாம் கொடுத்தாச்சு, ஓகே. ஆனா அபிஷியலா இன்னும் டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகலல்ல. இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்தா டிவோர்ஸ் கிடைக்காது, இன்னும் லேட் ஆகும்னு சொல்றாங்க. ஐயோ மாப்ள, என்ன மாப்ள? இப்ப என்ன பண்றது? அதான் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வச்சிடலான்னு சொல்ல வந்தேன். என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? அமாவாசை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நான் அதெல்லாம் நம்பி தானே உங்களுக்கு பணமே கொடுத்தேன். இப்ப வந்து திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? ஆண்டி, அமாவாசை மாசம் மாசம் வரும். ஆனா இப்ப என்ன பத்தி தப்பான நியூஸ் ஏதாவது வெளியில வந்துச்சுன்னா என் மேல கேஸ் வந்துரும். அப்புறம் டிவோர்ஸும் கிடைக்காது. அப்புறம் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும். கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க ஆண்டி. டிவோர்ஸ் பேப்பர் கைக்கு வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து நான் உங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்க பொண்ணு கூடவே தான் இருப்பேன். என்ன மாப்ள, கல்யாணம் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இப்ப இப்படி சொல்றீங்க? இல்ல ஆண்டி, நான் சொல்றது அத்தனையும் முழுக்க முழுக்க உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னாடி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, ஏதோ செய்யுங்க. நான் உங்களை நம்பிதான் என் பொண்ணையும் பணத்தையும் கொடுத்திருக்கேன். இன்னும் நான் உங்களை நம்புறேன். ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்தணும். அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. நிச்சயமா நான் காப்பாத்துவேன் ஆண்டி. நீங்க அதை நினைச்சு கவலையே படாதீங்க. நான் லாயர் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன். ஒன்ஸ் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நம்மள யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே கனகாவோட இங்க வந்து இருப்பேன். சரிங்க மாப்ள. ஏதோ கடவுள் உங்களுக்கு சீக்கிரமா பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ வைக்கணும். ம். சீதா, கண்டமணியில எதுக்கு உள்ள விட்டுருக்க? சீதா, டேய், நீ எவ்வளவு கத்தினாலும் சீதா வரமாட்டா. அதுக்கு முதல்ல அவங்க இருக்கணும். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன் வீட்டுக்கு வரணும்லாம் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. ஆனா வர வேண்டிய சூழ்நிலை நீ தான் உருவாக்கியிருக்க. என்ன உளறிட்டு இருக்க? சீதா எங்க? உன்ன மாதிரி மிருகம் இல்லாத மனுஷங்க மட்டும் வாழ்ற இடத்துல சேஃபா இருக்கிறா. என்ன விளையாடிட்டு இருக்கியா? அவ என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. அந்த தைரியத்துல தானே ஆடிட்டு இருந்த. அவன் உன் மேல இருந்த அக்கறையில பொறுத்து போனதும் உனக்கு இலக்காரமா போயிடுச்சுல. நானும் மீனாவும் அவளை எப்போ கூட்டு போயிட்டோம். என் பொண்டாட்டி கூட்டு போறதுக்கு நீ யாரா? யாரை கேட்டு கூட்டு போன? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன கேட்காம அவன் கூட வந்துருவாளா? நீ அவளை பொண்டாட்டியா நடத்திருந்தேன்னா எதுக்குடா அவன் நாங்க கூப்பிட்டு எங்க கூட வர்றான்? ஏய், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரா? நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய். நான் டிரைவர் தான்டா. ஆனா என் பொண்டாட்டியை நான் தங்கம் மாதிரி வச்சிருக்கேன். அவ சந்தோஷமா என் கூட வாழ்றா. ஆனா பாதுகாப்பு கொடுக்குற போலீஸ் வேலை பார்க்குற நீ கட்டின பொண்டாட்டியை கூட உன்னால ஒழுங்கா பாதுகாக்க முடியல. உன்னை நம்பி உனக்காக போராடி உன்னை கட்டிக்கிட்ட பொண்ணுடாவ இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்க. உனக்கெல்லாம் மனசாட்சி ஒன்று இருக்கா? என்ன நியாயம் கேட்க வந்திருக்கியா? அவ ஏன் பொண்டாட்டி. நான் அடிப்பேன், என்ன வேணா செய்வேன். அதை கேட்க நீ யாரா? அது என் குடும்பம்டா. சீதா என் வீட்டு பொண்ணு. அவளை நீ அடிச்ச நான் பார்த்துட்டு இருக்கணுமா? அடிச்சு மூஞ்செல்லாம் காயமாக்கி வச்சிருக்க. உனக்கும் மூஞ்சி இருக்குல்ல, அடிச்ச ரத்தம் வரும்ல. ஏய், என் வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டுறியா? உன்னெல்லாம் உட்கார வச்சு பேச விட்டேன் பாரு. உன்னெல்லாம் ஏய்,
என் மேலே கை வைக்கிறியா? கைய வைக்கலடா, காலை வச்சேன். போலீஸ் ட்ரைனிங்ல நீ படிச்சதெல்லாம் பொண்ணுங்க கிட்ட வீரத்தை காட்டத்தானடா? யாரும் கேட்க வரமாட்டாங்கன்னு நினைச்சியா? என் வீட்டு பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன்டா. வலிக்குதா? வலிக்குதா? இப்படித்தான்டா அவளுக்கு வலிச்சிருக்கோம். அவன் மேல வச்ச கைய உடைச்சு எடுத்துருவான் பாத்துக்க. இது விட்டு விட்டு விட்டு. பெல்ட்டை கழட்டி அடிச்சிருக்க. உன் வீரத்தை பொண்ணுங்க கிட்ட தான் கட்டுவியாடா? இப்போ கழட்டுறா பெல்ட்ட. கழட்டுறா. இவ்வளவுதான்டா உன் வீரம். டேய், நான் போலீஸ். என் மேல நீ கை வச்சிருக்கேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? போலீஸ டிரைவர் ஒருத்த வீடேறி வந்து அடிச்சான்னு கேஸ் கொடுக்க போறியா? கொடு, எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. ஆனா அது உனக்கு தான்டா அசிங்கம். டேய், சீதா மேல இனிமே ஒரு அட்டி விழுந்துச்சுன்னு வை, நீ சீக்கிரமாவே ரிட்டையர் ஆயிடுவ. நான் புரியலையா? உன் கையை கல்லாம் உடம்புல இருக்காது சொல்லிட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உன்னை நம்பி வந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறதுக்கு எப்பறம் உனக்கெல்லாம் மனசு வந்துச்சு? அது என் சொந்த பிரச்சனை. ஒழுங்கா அவளை என் வீட்டுக்கு அனுப்பி வை, இல்ல என் பொண்டாட்டியை கடத்திட்டு போயிட்டுன்னு கேஸ் கொடுப்பேன். நாங்க இங்க வந்து பார்த்தப்ப சீதா இருந்த கண்டிஷனோட அவளை அப்படியே ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருந்தேன்னு வை, நீ நேரம் ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்ப. புருஷனாச்சுன்னு ஒரு பொண்ணு இறங்கி போறது உனக்கெல்லாம் வசதியா போச்சுல்ல? அவன் நினைச்சிருந்தானோ உன் வேலையும் போயிருந்திருக்கும், ஒன்னையும் தூக்கி உள்ள வச்சிருந்திருப்பா. உன்னை பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கிறா. டேய், நல்ல மனுஷனா தான் உனக்கு வாழ தெரியல. சீதாக்கு நல்ல புருஷனா வாழ்ற கொஞ்சமா முயற்சி பண்ணா. அவ வீட்டுல தான் இருப்பா. அவ திரும்ப இங்க வரணும்னா நீ செஞ்ச தப்ப உணர்ந்து அவட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். நான் மன்னிப்பு கேட்கணுமா? தப்பு செஞ்சவன் தான்டா மன்னிப்பு கேட்கணும். அதான் உலக வழக்கம். ஏய், நீ அனாவசியமா என் குடும்பத்துக்குள்ள வர கண்டிஷன்லாம் போடாத. சீதா என் பொண்டாட்டி. அடிக்கும் போது தெரியல அவன் பொண்டாட்டின்னு? நீ எவ்வளோ அழுது புரண்டாலும் அவன் இங்க வர மாட்டான். நீ வந்து எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டேன்னா சீதாவும் கூட வர்றதை பத்தி நாங்க யோசிக்கிறோம். நீ என்னடா யோசிக்கிறது? அவ ஏன் பொண்டாட்டி. நான் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன். சீதாவை என்ன லவ் பண்றா. அவளை பத்தி எனக்கு தெரியும். அவளே என்னை தேடி வருவா. அந்த அளவுக்கு உனக்கு இலக்கரமா போச்சுல்ல? நீ என்ன பண்ணாலும் தேடி வந்து உன் காலடியில் விழுவான்னு நினைக்கிற? சீதாவை பத்தி எனக்கு தெரியும். நீ நடுவில் வந்து ஹீரோவாக பார்க்காத. அவ என்னை தேடி வருவா. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ மன்னிப்பு கேட்காம அவங்க வர மாட்டா. அதையும் பார்க்கலாம்டா. சேலஞ்ச் பண்ற. சீதா என்னை தேடி வருவா. அந்த அளவுக்கு சுயமரியாதை இல்ல பொண்ணு இல்லடா சீதா. அதையும் பார்த்துடலாம். $2,900. கரெக்டா இருக்கா பாரு. 2,900டா. ஓ, ஓகேடா. ம் வாடா. உங்ககிட்ட தான் பேசணும்னு இருந்தேன். போன்ல பேசலான்னு பார்த்தேன், நீயே வந்துட்ட. என்ன விஷயமா? அந்த பார்லர்காரிட்ட பேசிட்டியா? அவகிட்ட நான் என்னமா பேசுறது? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? டைவர்ஸ் கொடுக்க வந்தவ வயித்துல புள்ள இருக்குன்னு குண்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டா. அதுக்கு நீதான் அப்பன் வேற பொய் சொல்லிட்டு போயிட்டா. அத பத்தி அவகிட்ட கேட்க சொன்னேன்ல. என்ன நீ வச்சியா? யாருகிட்ட என்ன கேட்க சொன்ன? அது ஒண்ணும் இல்லப்பா, பார்லர் அம்மா கிட்ட இவனை போய் பேச சொல்லியிருக்கிறாங்க. எதை பத்தி? அதான்ப்பா, இவன் குழந்தைய பத்தி. டேய், அது இவன் குழந்தை இல்ல. ரோஹிணி இவர்தான் அப்பான்னு சொல்றாங்களே. அது வடிகட்டின பொய். டைவர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு நாடகம் ஆடுறா. ரோஹிணி டைவர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டு தானே அத்தை இங்க வந்தா. அப்புறம் ஏன் கொடுக்காம போனா? கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சது அவ முடிவை மாத்திக்கிட்டா. குழந்தைய பத்தி அவன் யோசிக்கணும்ல. நீ என்ன அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அவளை பத்தியும் நம்ம யோசிக்கணும்ல அத்தை. அவளை பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? அவளே ஒரு பித்தல் அடக்காரி. வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவா. இப்பவும் அததான் பண்ணிருக்கா. இப்ப நீ எதை பொய்ன்னு சொல்ற? அவளைதான் டாக்டர் செக் பண்ணி கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏங்க, அந்த குழந்தைக்கு இவன் தான் அப்பன்னு சொன்னாலே அது பொய். அத்தை,
இந்த மாதிரி விஷயத்துல ஒரு பொண்ணு எப்படி அத்தை பொய் சொல்லுவா? சாதாரண பொண்ணெல்லாம் சொல்ல மாட்டா. இவ பொய் சொல்றதுக்குன்னே பிறந்தவ. அப்ப சார் மட்டும் என்ன பொய்யே சொல்ல மாட்டாராமா? பார்லரமா ஒரு பொய்ய சொல்லி அதை மறைக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லிச்சு. இவன் சொல்றது எல்லாமே பொய்யா தானே இருக்குது. சின்ன வயசுல இருந்தே இவன் பொய்யா தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அவன் சொல்றதா உண்மை நீங்க நம்பிட்டு இருப்பீங்க. டேய், மனோஜ பத்தி எனக்கு தெரியும். அவ தான் ஏமாத்துக்காரி. அதுவும் இல்லாம ஒரு நாளைக்கு அவ எங்கெல்லாம் போறா, ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. அங்கெல்லாம் வராத மயக்கம் சரியா கையெழுத்து போடும்போது மட்டும் வருமா? அத்தை, அவ கர்ப்பமா இருந்தது அவளுக்கே தெரியல. இங்க வந்து சைன் போடும்போதுதான் இன்னும் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கா. அதான் மயக்கம் போட்டுட்டா. அந்த நேரத்துல செக் பண்றப்போ தெரிஞ்சிருக்கு. கரெக்ட் மீனா. ஆல்ரெடி ரொம்ப எமோஷனலா இருந்திருப்பாங்க. அது ஓவர்வெல்மா இருக்கும். வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் அந்த ரியாக்ஷன் போயிருக்கோம்ல. சரியா அந்த டைம்ல ரியாக்ட் ஆயிருக்கு. நீங்க என்ன அவளுக்கு இவ்ளோ முட்டு குடுக்குறீங்க? ஆளாளுக்கு டாக்டர் ஆயிட்டீங்க. பூ கட்டுறதை விட்டுட்டே நீ போய் டாக்டர் கோட்டு போட்டுக்கடி. அம்மா, ஸ்ருதியும் தான் சொன்னா. நீங்க என்ன அண்ணியை முடித்துட்டுறீங்க? அது ஒண்ணும் இல்லடா, மீனா மட்டும்தான் அவளுக்கு இலக்காரம். விஜயா, மீனா அவ கருத்தை சொல்லிட்டா, அதுக்கு அவளுக்கு உரிமையே இருக்கு. ஆ இருக்கும் இருக்கும். ஊர்ல இல்லாத ஒருத்தைய நீங்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க. இவளால இந்த வீட்ல எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சு. அந்த மதிப்பு மரியாதைலாம் எங்கேயும் போல. இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இப்ப மீனா பத்தி பேசுறத விட்டுட்டு இந்தா அங்க ஒருத்த முழிச்சிட்டே நிக்கிறான் பாருங்க. அவன்கிட்ட பேச வேண்டியதை பேசுங்க. ஏய் மனோஜ், நீ சொல்லு. நீ அவகிட்ட பேசுனியா? ஏன் என்கிட்ட போய் சொன்னேன்னு கேட்டியா? அது உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டல்ல. அம்மா, நான் பேசலம்மா. ஏண்டா? நான் ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்ப நேர்ல பார்த்து பேச வேண்டியதானே? ஆல்ரெடி நேர்ல மீட் பண்ணதுனால தானே இப்ப இவர் ஃபாதர் ஆயிருக்காரு. கரெக்ட் தான் போல குரலு. இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எல்லா திருட்டு வேலையும் பாக்குறான் இவன். டேய், நீ பேசாம இருடா. மனோஜ், நீ ஏன் பேசல? அம்மா, அவ ஊர்லயே இல்ல நினைக்கிறேம்மா. பாத்தீங்கல்ல, அவ சொன்னதுல உண்மை இருந்திருந்தா அவ இங்கே இருந்திருக்க வேண்டியதானே. அவ டிராமா பண்ணிருக்கா. இங்க இருந்தா குட்டு வெளிப்பட்டுரும்னு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டா. நீயா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிட்டு பேசாத. இவங்கிட்ட கேட்டா என்னாக போகுது? அவ தான் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் அப்பேன்னு சொல்றான்ல. எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆமாப்பா, இவன் தான் போய் சொல்றான். டேய், நான் பொய்யெல்லாம் சொல்ல. ஏங்க, கண்டவள நம்புவீங்க, நம்ம பையனை நம்ப மாட்டீங்களா? நம்புற மாதிரி இவன் எந்த காலத்திலும் நடந்துக்கவே இல்லையே. அப்பா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. பா, உன்னை நம்பாதீங்க. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். டேய், நீ என்னடா கண்டுபிடிக்க போற? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குதுமா. இவன் பண்ற தப்பெல்லாம் அப்பாவோட கௌரவத்தை தானே பாதிக்கும். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? இவர் சொல்றதும் சரிதானே மாமா. ரோஹிணி சொன்ன மாதிரி இவர் அந்த குழந்தைக்கு அப்பாவா இருந்தா அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசு. கர்ப்பிணி பொண்ணு விரட்டி விட்ட பாவம் நம்ம குடும்பத்துக்கு தானே வரும். ஏய், அவளே இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச பெரிய பாவம் தாண்டி. மீனா சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு தான்ப்பா இது கெட்ட பேரு. நாளைக்கு உண்மை வெளில வந்துச்சுன்னா உங்களுக்கும் அம்மாவுக்கும் தான்ப்பா அவமானமாகும். அதனாலதான் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன்ப்பா. நீ சொல்றது என்னமோ சரிதான்டா. என்னங்க நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஒரு பொண்ணோட சாபம் இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம யாரு நிம்மதியா இருக்க முடியாது. இன்னும் 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்து சந்தோஷமா வாழணும். ரோகிணி சாபத்தால அவங்க வாழ்க்கையை பாதிக்க கூடாது. ஏங்க, இவன் தான் ஏதோ அறிவில்லாம பேசுறானா? நீங்களும் அவனுக்கு ஏத்த மாதிரியே பேசுறீங்க. இதுல என்னங்க சாபம் வரப்போகுது? அவ என்ன பெரிய கண்ணகியா? அத்தை, மனசுல நேர்மை இருக்கிற எல்லா பொண்ணும் கண்ணகிதான். இந்த விளக்கெல்லாம் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? ஆண்டி, ஒரு விஷயத்த மறக்கறீங்க. சாபம் வரோங்கிறதெல்லாம் விடுங்க. மனோஜ் தான் ரோஹிணி குழந்தைக்கு அப்பான்னு ப்ரூவ் ஆயிட்டா அப்புறம் ஏமாத்த பார்த்ததுக்கு இவர் ஜெயிலுக்கு தான் போகணும். ஆமாமா, ரோஹிணி லீகலா மூவ் பண்ணா இவன் தான் மாட்டுவான். பின்னாடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இவன் தான் அப்பான்னு தெரிஞ்சா கோர்ட்ல எப்பவுமே உனக்கு டைவர்ஸ் கிடைக்காது. டேய்,
அதுக்கு அவ சொல்றதுல உண்மை இருக்கணும்ல. அவ பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்தவ. சார் மட்டும் என்ன புத்தராமா? ஜா, ரோகிணி சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியாம நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதை தான்ப்பா நானும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். டேய் உன் வேலையை மட்டும் பாரு, என் விஷயத்தில் தலையிடாத. டேய் நான் என் வேலையை தான்டா பாக்குறேன். அப்பா கட்டி காத்துக்கிட்டு இருக்கிற கௌரவம் போகாம பாத்துக்கிறதும் என் வேலை தான். மா, இவன் என் மேல இருக்கிற கடுப்புல ஏதோ பேசுறாமா. ரோகிணியோட குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அப்ப ரோஹிணி தப்பான பொண்ணுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் அப்பா இல்ல. இது ஏன் பிரச்சனை, இதுல யாரும் வர வேணாம், நான் பாத்துக்கிறேன். மா, ரோஹிணி கிட்ட நான் பேசுறேம்மா, நீங்க விடுங்க. என்னாச்சுப்பா? இல்லடா, இந்த வீட்டில் ஒரு சீக்கிரமா ஒரு குழந்தை பிறக்குன்னு நினைச்சேன். ரோகிணி உண்டாயிட்டா. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. மனோஜ் அவன் குழந்தை இல்லைங்கிறான். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலடா. மாமா, உண்மை இல்லாம ரோஹிணி இவ்வளவு உறுதியா சொல்ல மாட்டா. நானும் அதான்ப்பா நினைக்கிறேன். இவன் தான்ப்பா ஏதோ கோல்மால் பண்ணிட்டு இருக்கிறான். டைவர்ஸ் வேணும்னு மனோஜ் பொய் சொல்றான்னு தோணுதுப்பா. அப்பதானே பணக்கார பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ண முடியும். நீ எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. யார் பொய் சொல்றா யார் உண்மை சொல்றான்னு நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. நீ ஃபீல் பண்ணாதப்பா. இந்த டாபிக் எடுத்தாலே மனோஜ் ஒரு மாதிரி டென்ஷனாகி ஓடிடுறான்டா. எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. மாட்டுவான்டா. நான் என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். ஃப்ரீயா விடு. ம். ஏங்க, மாமா இதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. இப்படி ஒரு புள்ள பிறந்து வச்சிருக்கானே. குடும்பத்துக்கு ஒத்தைவன மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. இங்க மனோஜ், அங்க அருண். அவனை நல்லா மாட்டி விட்டு தான் வந்திருக்கிறேன். அவரை போய் பாத்தீங்களா? ஆமா, நம்ம வீட்டு பொண்ணு மேல கை வச்சா சும்மா விட முடியுமா? அங்க போய் அவனை வான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சீதா விஷயத்துல என்ன பண்றதுனே தெரியலங்க. அவ வாழ்க்கையை நினைச்சாலும் ரொம்ப பயமா இருக்கு. அவரா திருந்தினாதான் உண்டு. சில பேர்லாம் தானா திருந்த மாட்டாங்க மீனா, அடிச்சாதான் திருந்துவாங்க. முதல்ல சீதாக்கு தைரியம் வர்றதுக்கு ஒன்று பண்ணணும். என்ன பண்ண போறீங்க? ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு ஒரு இடத்துக்கு அவளை கூட்டு போவோம். எங்கங்க? சொல்றேன். சீதா, என்ன போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, எடுத்து பேசலையா? இல்லம்மா. யார் கூப்பிடுறா? அவர்தான். மாமா வேணாமா. சீதா எங்க இருக்க? நான் சீதா இல்ல, அவளை பெத்தவ பேசுறேன். சீதா இல்லையா? இருக்கா, இன்னும் உயிரோட தான் இருக்கா. அத்த, சீதாட்ட கொடுங்க. அந்த மரியாதை உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா மாப்ள? இவ மனுஷியா இல்ல மாடா? மிருகத்து மேல கூட கொஞ்சமாவது இரக்கம் காட்டுவாங்க. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட இரக்கமே வரலையா? இப்படி போட்டு இவளை அடிச்சு வச்சிருக்கீங்க. இவள அந்த கோலத்துல பாக்கும்போது என் மனசே வெடிச்சு போச்சு. இல்ல, அது வந்து உங்க அம்மா இருந்து இத பாத்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? எங்க குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஆனா எந்த சூழ்நிலையிலயும் நானும் சீதாவோட அப்பாவும் எங்க பிள்ளைங்களை அடிச்சதே கிடையாது. படிச்சவரு நல்லவருன்னு என் பொண்ணை கட்டி கொடுத்தா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப மனசு குளிர்ந்துருச்சு மாப்ள. சண்டையில புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரத்தான் செய்யும். அத வார்த்தையில பேசுங்க. அதை விட்டுட்டு இப்படி அடிப்பீங்க. என் பொண்ணு மீனாவுக்கு மாப்பிளைக்கு எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. ஆனா ஒரு நாள் என் பொண்ணு அவர் கை நீட்டி அடிச்சதே இல்ல. அவர் மனசு அந்த மாதிரி. அடுத்தவங்களை காயப்படுத்துறவரு அவர் கிடையாது.